இதெல்லாம் எனக்கு வேணாம். என் மேல இருக்கிற கோவத்தை எதுக்கு காஃபி மேல காட்டுறீங்க? அப்படி வச்சுட்டு போ. என்னங்க? என்ன? அது உங்களுக்கும் கௌதம் மாமாக்கும் முறை செய்ய அப்பா ஒரு மோதிரமும் ஒரு செயினும் எடுத்திருக்காரு. கௌதம் மாமா இந்த வீட்டுக்கு மூத்த மருமகன்றதால அவருக்கு செயினும் உங்களுக்கு மோதிரமும் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. நீங்க செயின் வேணும்னு எதுவும் கேட்றாதீங்க ப்ளீஸ். என்ன பார்த்தா உன்ன மாதிரி தெரியுதா? சொத்துக்காகவும் நகைக்காகவும் அலையிற ஆள் மாதிரி தெரியுதா? இல்லங்க. எனக்கு உங்க செயினும் வேணாம், மோதிரமும் வேணாம். ரெண்டையும் அண்ணனுக்கே போடுங்க. ஐ டோன்ட் கேர். இல்லங்க, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. இது மறு வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா செய்ய வேண்டிய முறை. தயவு செஞ்சு வேண்டான்னு சொல்லாம ஏத்துக்கோங்க. எப்போ எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு துரோகி நீதானே தவிர பாவம் அப்பா அம்மா இல்லை. அவங்க மனசு காயப்படுற மாதிரி நான் எப்பவும் நடந்துக்க மாட்டேன். கல்யாணத்துலதான் மாப்பிள்ளைங்களுக்கு என்னால எதுவும் செய்ய முடியல. அண்ணாமலையும் அதுக்கு இடம் கொடுக்கல. இப்போ மறுவீடு விசேஷத்துல எங்களால முடிஞ்சது ஏதோ அதை பிரியப்பட்டு செய்யறோம். உங்களுக்கு இது பெரிய விஷயம் இல்லைங்கிறது தெரியும். இருந்தாலும் எங்க மனசு திருப்திக்காக செய்யறோம். கூட குறைச்சிருந்தா தப்பா நினைச்சுக்க வேண்டாம். வந்து வாங்கிக்கங்க மாப்பிள்ள. வாங்க அண்ணா. எங்க பிள்ளைங்க என்னைக்கும் உங்களை தப்பா நினைக்கவே மாட்டாங்க. வாங்க வாங்க நீ வாங்க நீ உள்ள வாங்க நீ வாங்க வாங்க. நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்களும் வந்து பிள்ளைங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்க. எங்களோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு என்னைக்கும் உண்டு. நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. கௌதம், வருண், நீங்க 2 பேரும் அவங்க உங்க வைஃபோட மாமா அத்தை கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இருமா, நல்லா இருப்பா. வன்மதி, இந்த செயினை மாப்பிள்ளைக்கு போட்டு விடு. வெண்ணிலா, வருண், நீங்களும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஐயோ அம்மா, என்னது இது? சொல்லுங்க அத்தை, அவங்க கிட்ட சொல்லுங்க அத்தை. அவர் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லுங்க அத்தை. நீங்க சொன்ன கேப்பாங்க அத்தை. நான் போய் சாராவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். வெண்ணிலா, நீ அழாத. அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. சாராவை கண்டுபிடிக்கிற வேலையை நான் பாத்துக்கிறேன். நீ இங்கே இரு. இல்ல அத்தை, நான் சொல்றேன்ல, அமைதியா இரு. அண்ணாமலை, இங்க என்ன நடக்குது? சாரா காணாம போனதுக்கும் வருண் கௌதம்க்கும் என்ன சம்பந்தம்? ஏன் அந்த அம்மா வருண் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? அக்கா, இத பத்தி எல்லாம் நான் அப்புறமா விளக்கமா சொல்றேன். இப்ப எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. வேற ஒரு காரை வர சொல்லி நீங்களும் வான்மதியும் கிளம்புங்க. நான் பசங்களை கூட்டிட்டு வரேன். அது அத்தை, அவரை இந்த நிலைமையில விட்டுட்டு என்னால வீட்ல இருக்க முடியாது. நான் ஸ்டேஷனுக்கு போறேன் அத்தை. நீ வேற வெண்ணிலா, அண்ணாமலை தான் பாத்துக்கிறேன்னு சொல்றான்ல. இல்ல அத்தை, அத்தை சாராவை தேடிதான் போயிருக்காங்க. நான் அவரை போய் பாக்குறேன். வெண்ணிலா, நாம இதோ பிளான் பண்ணா இந்த கௌதம் தேவையில்லாம உள்ள போய் எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. ஆண்டி, சாரா இங்கதானே இருந்தா? அதுக்குள்ள எங்க போயிட்டா? சாராவை காணோம். என்கிட்ட கேட்டா அவளை காணோம் தான் நானே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். ஏமா, ஓ முன்னாடி தானமா போலீஸ் வந்து விசாரிச்சாங்க.
என்ன ஆண்டி என்கிட்டயே கேம் ஆடுறீங்களா? சாராவை மறைச்சு வைக்க பிளான் சொன்னதே நான் தான். அவ இங்கதான் இருந்தா. உண்மையை சொல்லுங்க, எங்க அவ? கரெக்ட். பிளான் சொன்னது நீதான். ஆனா அதை எங்களுக்கு சாதகமா மாத்தினது நான். சாரா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட இங்கதான் இருந்தா. எப்ப போலீஸ் கௌதமியும் வருணையும் ஒன்னா அரெஸ்ட் பண்ணாங்களோ அப்போவே இடத்த மாத்திட்டோம். இனிமே நாங்க நினைச்சது நடக்கிற வரைக்கும் அவ வெளியில வரமாட்டா. ஆண்டி இங்க பாருங்க, நம்ம பிளான் வருணுக்கு தான். அவரை பழி வாங்க தான் உங்களுக்கு நானே ஐடியா கொடுத்தேன். ஆனா என் புருஷனும் மாட்டிக்கிட்டாரு. அவரை ரிலீஸ் பண்ணி ஆகணும். ப்ளீஸ் சாரா எங்க இருக்கான்னு சொல்லுங்க. என்ன நீ புத்திசாலியா இருப்பேன்னு பார்த்தா இவ்வளவு முட்டாளா இருக்க? நான் தூண்டிலே போடாம சிக்கின மீன் உன் புருஷன். அவன் அவ்வளவு சீக்கிரம் ரிலீஸ் பண்ண விட்டுருவனா? ஆண்டி என்ன புருஷனுக்கு ஒண்ணுனதும் கோவம் வருதா? என் பொண்ணு அடிச்சு ரூம்ல கட்டி வச்சானே, அப்ப எனக்கு எவ்வளவு கோவம் இருக்கும். என் பொண்ணை கஷ்டப்படுத்தின அவங்கள பழி வாங்காம விட மாட்டேன். வேண்டாம் ஆண்டி, வேண்டாம். நீங்க தப்பு பண்றீங்க. ஒழுங்கா சாரா இருக்கிற இடத்த சொல்லிடுங்க. இல்லனா என்ன பண்ணுவ? போலீஸ் கிட்ட போய் எல்லா உண்மையையும் சொல்லிடுவியோ? ஒருவேளை அப்படி சொன்னா இந்த பிளான போட்டு கொடுத்ததே நீதான்னு சொல்ல. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும்.